ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட பேஸ்டட் ஐசி எப்படி கிளீன் பண்றது, அதாவது புதுசா வந்திருக்கக்கூடிய கிட் மூலமா, அதாவது நம்ம பேஸ்டட் ஐசி கிளீன் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அது எப்படி கிளீன் பண்றதுன்னு வீடியோ பார்க்க போறோம். ஸோ பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷன், அதாவது நம்மளுக்கு அதாவது ஹீட் டெம்பரேச்சர், அதாவது 200 டிகிரியா, 210, 220 இல்லை 260 மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் 250, 230 இந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நான் 250 வச்சுட்டு தான் நான் வந்து இந்த கிட்டில் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த பேஸ்ட் ஐசி ரிமூவ் பண்ண போறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் போல் அந்த ஐசி பேஸ்ட் ஐசி என்ன பண்ணுறேன், ஒரு 250 டிகிரி நான் வச்சுட்டு, அதாவது அந்த கிட்டில் 250 டிகிரி செட் பண்ணிவிட்டு ஐசி நான் வந்து அதில் ஹோல்டு பண்ணிடுறேன். ஸோ ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த க்ரோபார், அதாவது நம்மளோட அந்த பிளேடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரோபார்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரன் வச்சு க்ளீன் பண்ணுறது, ப்ளோயரை வச்சு அந்த பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, இல்லை அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் க்ளீன் பண்ணுற போட்டிருந்தோம். ஸோ புதுசாக ஒரு டூல் கிட் பண்ணுறதுனால ஒரு 250 டிகிரி ஹீட் கொடுக்கும்போது எனக்கு பிளாஸ்டிக் கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் ஈஸியாக. ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த டூல் கிட்டை வச்சு, அதாவது நம்மளோட க்ரோபாரை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு சார். அந்த இடத்துல சில்வர் இல்லாமல் லைட்டாக பிளாக் டாட், அதாவது பிளாக் மாதிரி தெரியுது, அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தான். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம 530 இல்லை ஐபிஓ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை டோட்டலாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல்.